பட்ஜெட் ஃபோனுனாக்க நம்ம இப்போ ரெட்மியை விட்டுட்டு எந்த ஒரு கம்பேரிசனுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எல்லா பட்ஜெட்லையுமே ஃபோன்ஸை நெக் டு நெக் காம்படிஷனில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க Xiaomi. அப்படி Xiaomi ரிலீஸ் பண்ண போகிற Xiaomiயோட Note 8 Pro பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Note 8 Proவோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். Xiaomi Note 8 Proல தன்னோட பேக் பேனலை கர்வ்டு கிளாஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா ஒரு கிளாசி ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டா இருக்க போறது கிடையாது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்சிங்லாம் இதுல ரொம்பவே மினிமலா தான் இருக்க போகுது. அண்ட் வழக்கம் போல தன்னோட கேமரா மாடியூல்ஸை நம்மளோட Note 7 Proலயே பார்த்துருப்போம். கேமரா மாடியூல் கொஞ்சம் வெளியில வந்திருக்கும். அது மாதிரி தான் இந்த Note 8 Proலையும் தன்னோட கேமரா மாடியூலை கொஞ்சம் பம்ப் அப் பண்ணி வெளியில வச்சிருக்கான். ஸோ நீங்க ஒரு பேக் கேஸ் போடாம இந்த போனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களோட கேமரா மாடியூல் ஸ்கிராச் ஆகிறதுக்கும் இல்ல சம்டைம்ஸ் பிரேக் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னாக்க இந்த போனை நீங்க வாங்குனீங்கன்னாக்க ஒரு பேக் பேனல் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இந்த போன்ல சிங்கிள் டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பழச மறக்காம Xiaomi இன்னும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை கொடுத்துட்டு வருது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இதுல வேற இன்னும் என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வழக்கமா எம்ஐல இருக்கக்கூடிய IR பிளாஸ்டர் இருக்கு. ஸோ உங்களோட ஹோம் அப்ளையன்சஸ் லைக் உங்களோட டிவியா இருக்கட்டும், ரிமோட் கண்ட்ரோல்டு ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், இல்ல ரிமோட் கண்ட்ரோல்டு வாஷிங் மிஷினா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களோட Xiaomiயோட Redmi Note 8 Pro வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த Xiaomi Note 8 Proல இன்பில்ட் FM ரேடியோ வருது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த போனோட இன்னும் ஒரு பெரிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பிராண்ட் நியூ மீடியாடெக்கோட Helio G90T சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Helio T90 சிப்செட்டை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோ. அது நீங்க இன்னும் பார்க்கலன்னா மேல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் இது கேம் சென்ட்ரிக் அண்ட் கேம் என்தூசியாஸ்டிக்காக டிசைன் பண்ணப்பட்ட சிப்செட். ஸோ எம்ஐ இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இதுவும் கேம் கான்சென்ட்ரேட்டட் ஃபோனாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஃபோனோட பவர் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மீடியாடெக் சிப்செட்டு ஸ்னாப்டிராகனோட 845 சிப்செட்டுக்கு ஈக்குவலண்டான பவர் இருக்க போகுது. இதோட டிஸ்பிளே 6.5 inches IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் 180x2340 அப்படின்ற ரெசல்யூஷன்ல இருக்கு. அண்ட் இது ரொம்பவே கார்ஜியஸான டிஸ்பிளே. அண்ட் இது HDR சப்போர்ட் பண்ணும். விச் மீன்ஸ் நீங்க உங்களோட HDR அதாவது 4K கண்டென்ட்ஸ் 2K கண்டென்ட்ஸ்லாம் இந்த மொபைல் ஃபோன்லயே நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டிஸ்பிளே அண்ட் இதோட பேக் பேனல் ரெண்டுமே Gorilla Glass 5 வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க Xiaomi. ஸோ கேர்லெஸ்ஸா ஆகிற ஸ்கிராச்சஸ்லாம் இது ரொம்பவே மினிமலைஸ் பண்ணுவோம். அடுத்ததா இதோட கேமரா மாடியூல். இந்த தடவை Xiaomi 2 இல்ல 3 இல்ல 4 கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. எஸ், இதுல 64 மெகா பிக்சல்ல 1.9 லோ லைட் ஆபர்ச்சர் யூஸ் பண்ணி பிரைமரி சென்சார் வச்சிருக்காங்க. அண்ட் 8 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு. 2 மெகா பிக்சல்ல டெடிகேட்டட் மேக்ரோஸ் லென்ஸ் இருக்கு. அண்ட் அது கூடவே 2 மெகா பிக்சல்ல உங்களுக்கு டெப்த் சென்சாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ போட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஃபோன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதோட போட்டோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பர்சனலா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த குவாட் கேமரா வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்க 4K வீடியோஸ் 30 frames per second ஷூட் பண்ணலாம். அண்ட் ஃபுல் HD வீடியோன்னு பாத்தீங்கன்னாக்க 120 frames per second நீங்க ஷூட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, HD வீடியோவை நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா 960 frames per second அதாவது சூப்பர் ஸ்லோ மோஷன்ல உங்களோட வீடியோ ஷூட் பண்ண முடியும். டிஸ்பிளேவோட டாப் சென்டர்ல சூப்பர்பா கார்ஜியஸா ஒரு வாட்டர் நாட்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த வாட்டர் நாட்ச் டிஸ்பிளேல 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஷூட்டர் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஷூட்டர்ல நீங்க 1080p வீடியோஸ் நீங்க 30 frames per second ஷூட் பண்ணலாம். 6GB ரேம்ன்றது தான் இதுல ஸ்டாண்டர்ட். அண்ட் இதுல ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. 64GB அண்ட் 128GBன்ற ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியன்ட்ல வரப்போகுது. Android 9.0 அவுட் ஆஃப் பாக்ஸ் வரப்போகுது. அண்ட் இந்த Android 9.0வை எம்ஐயோட MI UI 10.4 வச்சு இவங்க இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டர் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. ஏன்னா MI 10.4ல நிறையவே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, Android 9.0வும் ரொம்பவே ஸ்மூத்தான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
இதுல அடுத்ததா ஒரு மேசிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. எஸ், இந்த 4500 mAh பேட்டரியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போது. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைங்க, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மீடியாடெக்கோட ஓன் டெக்னாலஜியை வச்சு இதை சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க ஒரு கேம் எந்திசியாஸ்டா இருந்தாக்க அல்ட்ரா ஸ்பீட்ல உங்களோட பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு உங்களால கேம் விளையாட முடியும். இந்த போனோட பிரைஸ் 14,000 இருந்து 15,000 குள்ளார இருக்கும் அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்றோம். வர அக்டோபர் 16 அன்னைக்கு இந்த போனை லான்ச் பண்ண போறாங்க. சோ லான்ச் டே அன்னைக்கு பார்க்கலாம் இதோட பிரைஸ் என்ன அப்படினு. சோ போனை பார்க்கிறதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் பிரீமியமா இருக்க போகுது, பட் உங்களோட பட்ஜெட் விலையில. சோ இந்த போனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நம்ம போன் லான்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.